கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களையும் பிடிச்ச ஆற்ற இன்னொரு ஆவியை சாட்டிட்டு அந்த முதல் நாளில் மட்டும் பாடிட்டு நான் பிரசங்கத்துக்கு போறேன். இங்க வர்றதுக்கு முன்னால நாக்பூர்னு ஒரு இடம் இருக்குது, இந்தியாவினுடைய மத்திய நகரத்தில். இந்தியாவில் ஊழியம் செய்கிற மிஷனரி சங்கங்களா கூடி அங்க 3 நாட்கள் கூட்டம் நடந்தது, லீடர்ஸ் மீட்டிங். அதுல பேச நானும் போயிருந்தேன். நானும் ஒரு மிஷன் லீடர். கிட்டத்தட்ட 289 பேர் அதுல கலந்து கொண்டாங்க. 289 people. அத்தனை மிஷனரி சொசைட்டி. ஆனா கலந்து கொண்ட மிஷனரி சொசைட்டிகள் 140. இந்தியாவில் 302 மிஷனரி சொசைட்டிகள் அதோடு கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்தியா மிஷன்ஸ் அசோசியேஷன். கொஞ்ச காலம் நானும் கூட அதுல சேர்மனா இருந்தேன், அந்த போர்டில் இருந்தேன். என்னை வலுக்கட்டாயமா 2 பிரசங்கமாவது பண்ணணும்னு கூப்பிட்டாங்க. அப்ப என் கூட ஜெம்ஸ், என்னுடைய உடன் ஊழியன் ஒருத்தரையும் நான் அனுப்பிச்சு வச்சிருந்தேன். அவர்கிட்ட முதல் நாள் போனோன்னே, எப்படி இருப்பீங்க தம்பி? அண்ணே, தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னார். என்னப்பா? நான் ஒருத்தரை கேட்டேன், சின்ன வயசு, என்னோட சின்ன வயசுனே. அவரை கூட்டி பிரதர்னு சொல்லல, பிஷப்னு சொல்லு. அவ்வளவு பிஷப்புகள் மத்தியில் நான் ஒரு சாதாரணமா இருக்கேனே. அவர் நடந்தது சொல்றேன். அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி, பிராமண குடும்பத்திலிருந்து ரசித்து, அது பெரிய கதை. அவர் அங்க போய், நீங்க பேர் என்ன? அவர் சொல்லியிருக்காரு ரூபன் கிருஷ்ணமூர்த்தின்னு. அவர் சொல்லியிருக்காரு, பிரதர் உங்க பேரு? பிரதர் சொல்ற, பிஷப்னு சொல்லு. அப்பா, அந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. கொரோனா வந்துட்டு போயிடுச்சு, ஆனா அந்த கொக்கி போட்டிருக்க பதவி விட மாட்டேங்குது. என் பேர்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க. 56 வருஷமா பிரசங்கம் பண்றேன். என்னை பெருமைப்படுத்தல சொல்றேன். I am preaching for the past 56 years. 77 வயசு வாலிபன். 51 வருஷம் மிஷனரியா இருக்கேன். 60 நாடுகள்ல பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் சொன்னபடி 110 நாடுகள் இருக்க தமிழர்கள் என்னுடைய செய்தியை கேட்கிறாங்க. நான் வரும்போதும் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமாரா தான் இருந்தேன். இப்பவும் பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார். ரெவரண்ட், டாக்டர், லெப்ட், ரைட் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு பேட்ஜ் கொடுத்திருக்காங்க, விஐபி. நான் பார்த்தேன், வெஸ்லி பார்த்தா அவருக்கு விபி. ஏன் போட்டாங்கன்னு பிறகு தான் கேட்கணும். நல்ல கவனிங்க, இதெல்லாம் நம்ம உலகத்தில் நம்ம பண்ற அட்டகாசங்கள். இது என்ன விஐபி? விஎல்பி போட்டுருந்தா பரவாயில்ல, வெரி லீஸ்ட் பர்சன். இதுல எல் போடுறதுக்கு கோடு மறந்துட்டாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஒருவன் அநேகருக்கு மேல ஆளுகை செய்யணும்னா அவங்க எல்லாத்துக்கும் ஊழியக்காரனா இருக்கணும். நான் விஐபியா இருக்க விரும்பல, விஎல்பியா இருக்க விரும்புறேன். பக்கத்தில் சொல்லுங்க, விஎல்பியா இருந்தா சொல்லுங்க, சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க விஎல்பியா இருந்தா எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும்னு பாப்பீங்க. விஐபியா இருந்தா எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள். எல்லாரும் என்னை வணங்க வேண்டும் என்று ஒரு ஆளு தான் ரொம்ப தீவிரமா இருக்கான். யாரு? லூசிபர். பக்கத்தில் வாங்க. நீங்க விஐபியா விஎல்பியா? ஹலோ. அதனால அவங்க பெர்மிஷன் இல்லாமலே நான் இதை கழட்டி போட்டுறேன். இதை கொஞ்சம் சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருந்ததுன்னா சொல்லிட்டேன். அப்ப இப்போ அண்ணன் லூசிபர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, என்னை கிறிஸ்துவின் ஊழியக்காரனா யோசிப்பாங்க, கிறிஸ்துவின் ஊழியக்காரனை யோசிப்பாங்க.